ஹலோ எவ்ரிவன். வியூ இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்க மூணாவது டிவி மாடலான வியூ டிவி அல்ட்ரா 4Kவோட 50 இன்ச் டிவியை இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, வேறு என்னென்ன சைஸ்லலாம் டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க அல்ட்ரா 4K அப்படிங்கிற சீரிஸு கீழே அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் சாம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி சாம். லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். வியூ அல்ட்ரா 4K 2020 சீரிஸில் வியூ 4 சைஸில் டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. 43 இன்ச், 50 இன்ச், 55 இன்ச், அல்ட்ராங்கிற பேருக்கு தகுந்த மாதிரியே 65 இன்ச். இந்த வீடியோவில் நம்ம 50 இன்ச் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல டிவியோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே டிவியை டேபிளில் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கிற தெர்மோகோலை ரிமூவ் பண்ணுறப்போ அது கூட யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, ப்ளூடூத் ரிமோட், அதுக்கான பேட்ரிஸ், டிவியை டேபிள் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டுக்கான ஸ்க்ரூஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது கூடவே பாக்ஸ்லேயே வால் மவுண்டிங் கிட்டையும் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. கடைசியாக டிவி யூனிட் உள்ளே இருக்குது. ஸோ இந்த டிவியை நம்ம டேபிள் வைக்க போகிறதால டிவியோட லெஃப்ட் ரைட் ஸ்டாண்ட்ஸை அதோட பிளேஸில் ஸ்க்ரூ பண்ணுவோம். இது ஒரு அஃபிஷியலி ஆண்ட்ராய்டு சர்டிஃபைடு ஸ்மார்ட் டிவி. ஸோ நம்ம எப்படி ஆண்ட்ராய்டு ஃபோனை ஃபஸ்ட் டைம் பூட் அப் பண்ணும்போது செட்டப் பண்ணுமோ அதே மாதிரியே இந்த ஸ்மார்ட் டிவியை ஃபஸ்ட் டைம் பூட் பண்ணும்போதும் டிவிக்கு தேவையான சில பேசிக் டீட்டெயிலெல்லாம் கொடுத்து செட்டப் பண்ணணும். அதாவது கண்ட்ரி, லாங்குவேஜ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும். அதே மாதிரி கூகுளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், யூசர் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் அக்செப்ட் பண்ண வேண்டியிருக்கும். டிவிக்கான நேமை இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம வைஃபை கனெக்டிவிட்டி, நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் எதாவது இருந்தால் அதெல்லாம் இதுலேயே செட் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான். ஸோ இது ஒரு 4K அல்ட்ரா ஹெச்டி HDR10 பேனல் இருக்கிற டிவி. இன்புட் அவுட்புட் போட்டுன்னு பார்க்குறப்போ 3 HDMI போட்டிருக்கு. அதில் ஒன்று ஆடியோ அவுட்புட்டுக்கு பயன்படுற ARC HDMI, 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. லேண்ட் கனெக்டிவிட்டிக்கு பயன்படுற RJ45, ஹெட்ஃபோன் ஜாக், ஆடியோ வீடியோ பின் இன்புட், ஆண்டனா இன்புட், ஆடியோ அவுட்புட்டுக்கான ஆப்டிக்கல் அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ்ஸாக பார்க்கும்போது ப்ளூடூத் அண்ட் வைஃபை ரெண்டுக்கான சப்போர்ட்டுமே இருக்குது. இன்டர்னல் ஹார்ட்வேர்னு பார்க்கும்போது இது ஒரு குவாட் கோர் ப்ராசஸர் இருக்கிற டிவி. இதோட இன்டர்னல் மெமரி 16 GB அண்ட் 2 GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு ஆண்ட்ராய்டு சர்டிஃபைட் டிவி. ஆண்ட்ராய்டு 9 பையில் ரன் ஆகுது. நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார் மாதிரியான ஆப்பெல்லாம் பில்டினாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்புகளுக்கான ஃபுல் அஃபிஷியல் சப்போர்ட்டும் இருக்குது. ஆடியோ விஷயத்தில் பார்க்கும்போது 2 டவுன் ஃபேஸிங் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் 15 வாட்ஸ், அதாவது மொத்தமாக 30 வாட் ஸ்பீக்கர் இருக்குது. இந்த டிவியை வியூ Amazon.inல சேல் பண்ணுறாங்க. ஸோ இதோட இன்ட்ரடியூசரி ப்ரைஸ், அதாவது அறிமுகப்படுத்தப்படுற விலையை பார்த்தோன்னா 43 இன்ச் 26,000க்கும், 50 இன்ச் 29,000க்கும், 55 இன்ச் 33,000க்கும், 65 இன்ச் 49,000க்கு விற்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் Amazon.inல போய் பார்க்குறக்கும் வாங்குறதுக்குமான பெஸ்ட் பை லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் இனிஷியலாக இதை யூஸ் பண்ண வரைக்கும் 4K வீடியோஸ் லேக் இல்லாமல் ப்ளே ஆகுது. செட்டாப் பாக்ஸ்லேயும் அதோட கண்டென்ட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஆடியோ அவுட்புட்டும் நல்லா குவாலிட்டியாக லவுடாக இருக்குது. இருந்தாலும் இதோட டிஸ்பிளே, பிக்சர் குவாலிட்டி, ஆப்ஸ் எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எங்களோட ஃபுல் ரிவ்யூவில் சொல்கிறோம். உங்களுக்கு இந்த டிவி பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக டிவி வாங்க போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாலுமே யூஸ்ஃபுல்லாக இருந்த பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். பபாய்.